கொடைக்கானல் என்ற ஒரு சிறிய மலை கிராமத்தின் வளைந்து நெளிந்து செல்லும் சாலையில் ஒரு சிறிய தேநீர் கடை இருந்தது. அதிகாலை 5 மணி முதலே சுற்றுலா செல்லும் பயணிகள் அங்கு நின்று சூடான தேநீரை குடிப்பார்கள். ஆனால் அந்த கடையின் மிகப்பெரிய அடையாளம் அதன் தேநீர் அல்ல, மாறாக அதை நடத்தி வந்த 21 வயதான சுனிதா என்ற பெண்தான். முகத்தில் எப்போதும் புன்னகை, கண்களில் தன்னம்பிக்கை மற்றும் இதயத்தில் ஒரு கனவு. அதை கேட்டால் மக்கள் பெரும்பாலும் சிரித்து விடுவார்கள். IAS அதிகாரியாக வேண்டும் என்பதே சுனிதாவின் கனவாக இருந்தது. கிராமத்தில் பலர், என்னது, டிவிற்கும் பெண் கலெக்டராக போகிறாளா என்று சொல்வார்கள். சிலர் கேலி செய்வார்கள். சிலர், இவ்வளவு பெரிய கனவு காண்பதற்கு பதிலாக திருமணம் செய்து கொள் என்று அறிவுரை கூறுவார்கள். ஆனால் சுனிதா ஒவ்வொரு ஏளன பேச்சிற்கும் புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தாள். அவளது தந்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டார். வீட்டில் அவளது நோய்வாய்ப்பட்ட தாய் சாரதா மட்டுமே இருந்தார். மருந்து செலவு, மளிகை சாமான்கள், மின்சார கட்டணம் மற்றும் வீட்டின் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய பொறுப்பும் அவளது தோள்களிலேயே இருந்தன. அதனால்தான் விடிந்ததும் கடை திறப்பது, நாள் முழுவதும் வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் வழங்குவது மற்றும் இரவில் வீட்டிற்கு திரும்பி தாய்க்கு பணிவிடை செய்வது, இதுவே அவளது அன்றாட வாழ்க்கையாக இருந்தது. சுனிதாவின் கடை கவுண்டருக்கு அடியில் எப்போதும் இந்திய அரசியலமைப்பு, வரலாறு, புவியியல் மற்றும் பொருளாதாரம் ஆகிய புத்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கும். வாடிக்கையாளர்கள் குறைந்த உடனேயே அவள் உடனடியாக புத்தகத்தை திறந்து விடுவாள். அவளுக்கு ஒவ்வொரு ஓய்வு நேர நிமிடமும் ஒரு புதையலை விட குறைவானதாக இருக்கவில்லை. ஏனெனில் ஒரு நாள் இந்த போராட்டமே அவளது மிகப்பெரிய பலமாக மாறும் என்று அவள் நம்பினாள். மறுபுறம் டெல்லியில் வசிக்கும் தீபக் நாட்டின் மிகப்பெரிய தொழில் அதிபர்களில் ஒருவராக கருதப்பட்டார். கோடிக்கணக்கில் தொழில் இருந்த போதிலும் அவனுக்கு போலி பகட்டு முற்றிலும் பிடிக்காது. தொடர்ச்சியான வேலை பளுவின் காரணமாக அவனது மருத்துவர் சில நாட்கள் ஓய்வெடுக்குமாறு அறிவுறுத்தினார். அப்போதுதான் அவன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்ல முடிவு செய்தான். சிறுவயதில் அவன் தன் பெற்றோருடன் மலை பிரதேசங்களுக்கு வருவதுண்டு. அவனது பெற்றோர் இப்போது இந்த உலகில் இல்லை. ஆனால் அந்த நினைவுகளோடு இணைந்திருக்க அவன் மீண்டும் அதே பாதைகளில் புறப்பட்டான். அவனுடன் அவனது ஓட்டுநர் மட்டுமே இருந்தார். பல இடங்களில் நின்று கொண்டே இருவரும் கொடைக்கானலை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தனர். வழிநெடுகிலும் தீபக் மலைகளின் அழகை ரசித்து கொண்டே வந்தான். நகரத்தின் பரபரப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட இந்த உலகம் அவனுக்கு அமைதியை தந்தது. அப்போது திடீரென்று ஒரு வளைவில் அவனது கார் லேசான அதிர்வுடன் நின்றது. ஓட்டுநர் கீழே இறங்கி, சார், ஒருவேளை இன்ஜின் சூடாகிவிட்டது போலிருக்கிறது, 1/2 மணி நேரம் ஆகலாம் என்றான். தீபக் சாலையின் மறுபுறம் தன் பார்வையை செலுத்தினான். சற்று தொலைவில் அதே சிறிய தேநீர் கடை தெரிந்தது. அங்கு சில பயணிகள் அமர்ந்திருந்தனர். அவன் தாமதிக்காமல் அங்கு நோக்கி நடக்க தொடங்கினான். கடைக்கு சென்றதும் சுனிதா புன்னகையுடன், வணக்கம் சார், என்ன வேண்டும் என்றாள். தீபக் ஒரு கப் தேநீர் மட்டும் கேட்டுவிட்டு எதிரே இருந்த மரப்பெஞ்சில் அமர்ந்தான். தேநீர் தயாரிக்கும் போதும் சுனிதாவின் பார்வை மீண்டும் மீண்டும் கவுண்டருக்கு அடியில் திறந்திருந்த புத்தகத்தின் மீதுதான் சென்று கொண்டிருந்தது. மற்ற வாடிக்கையாளர்கள் சென்றவுடனே அவள் அடுப்பை மெதுவாக்கிவிட்டு 2 நிமிடங்கள் புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கினாள். இதை பார்த்த தீபக் வியப்படைந்தான். அவன் கூர்ந்து கவனித்த போது அது இந்திய அரசியலமைப்பு புத்தகம் என்பது தெரிந்தது. அதில் வண்ண பக்கங்களில் அவளது கையெழுத்தில் குறிப்புகள் எழுதப்பட்டிருந்தன. சிறிது நேரத்திலேயே ஒரு புதிய வாடிக்கையாளர் வந்தார். சுனிதா உடனடியாக புத்தகத்தை மூடினாள். புன்னகையுடன் தேநீர் தயாரித்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கினாள். தீபக் இப்போது அவளை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். இந்த பெண் வெறும் கடையை மட்டும் நடத்தவில்லை, மாறாக ஒவ்வொரு நிமிடமும் தன் கனவையும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறாள் என்பதை அவன் உணர்ந்தான். கடை சற்றே காலியானதும் அவன் இயல்பாக, இவ்வளவு தடிமனான புத்தகங்களை படிப்பதில் ஆர்வமா அல்லது ஏதேனும் தேர்வுக்கு தயாராகிறீர்களா என்று கேட்டான். சுனிதா எந்தவித தயக்கமும் இன்றி பதிலளித்தாள், ஆர்வமில்லை சார், இது என் கனவு. நான் IAS ஆக விரும்புகிறேன். இதை கேட்ட தீபக் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தன் சூழ்நிலையை அழுது புலம்புவதற்கான காரணமாக மாற்றாமல் முன்னேறுவதற்கான பலமாக மாற்றிய ஒரு பெண்ணை தீபக் முதல் முறையாக பார்த்தான். அவன் மெதுவாக, இவை அனைத்தையும் தனியாக எப்படி சமாளிக்கிறாய் என்று கேட்டான். சுனிதா புன்னகைத்து கொண்டே, பொறுப்புகள் பெரிதாக இருக்கும்போது மனிதன் தானாகவே பலமாகி விடுகிறான் என்றாள். அவளது அந்த பதிலில் எந்த ஒரு குறையோ அல்லது யாரிடமிருந்தும் எதிர்பார்ப்போ இருக்கவில்லை. தீபக்கின் கையில் இருந்த தேநீர் கப் ஆறிக்கொண்டிருந்தது. ஆனால் அவனது மனதில் ஒரு புதிய எண்ணம் உருவாகி கொண்டிருந்தது. அவன் கிளம்பும்போது தேநீருக்கான பணத்தை கொடுத்தான்.
மீண்டும் ஒருமுறை கடையை நோக்கி பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் தன் காரை நோக்கி நடந்தான். மறுபுறம் சுனிதா மீண்டும் தன் புத்தகத்தை திறந்தாள். பக்கத்தை புரட்டிவிட்டு எதுவும் நடக்காதது போல அதே கவனத்துடன் படிக்க தொடங்கினாள். சாலையில் மெல்ல மெல்ல மாலை பொழுது இறங்க தொடங்கியது. மலைகளுக்கு இடையே வீசிய குளிர்ந்த காற்று அந்த சிறிய கடையை சுற்றி ஒரு விசித்திரமான மௌனத்தை பரப்பியது. அங்கேயே நின்று கொண்டிருந்த தீபக் சில நொடிகள் அந்த கடையையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த சாதாரண பெண்ணிடம் அவனது மனதையே உலுக்கிய அந்த விஷயம் என்னவென்று அவனுக்கு புரியவில்லை. அவன் தன் வாழ்க்கையில் பெரிய தொழிலதிபர்கள், அதிகாரிகள் மற்றும் புகழ்பெற்ற மனிதர்களை பார்த்திருக்கிறான். ஆனால் இவ்வளவு சிறிய வயதில் இத்தகைய தன்னம்பிக்கையை அவன் முதல் முறையாக பார்த்தான். வண்டி சரியாகிவிட்ட பிறகும் அவன் தன் ஓட்டுநரிடம் இன்னும் 5 நிமிடங்கள் பொறுப்போம் என்றான். அவன் மீண்டும் கடைக்கு சென்று இம்முறை தேநீருடன் தனது உரையாடலையும் தொடங்கினான். அவன், உனக்கு ஏதேனும் வேலை கிடைத்துவிட்டால் இந்த தேநீர் கடையை விட்டு விடுவாயா என்று கேட்டான். சுனிதா புன்னகையுடன், இந்த கடை என் தந்தையின் கடைசி அடையாளம். இதை விடுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் ஆம், என்றாவது ஒரு நாள் இந்த கடை எந்த ஒரு சூழ்நிலையின் கட்டாயமாகவும் இல்லாமல் நினைவுகளின் அடையாளமாக நிச்சயம் மாறும் என்றாள். தீபக் மீண்டும், ஏன் IAS மட்டுமே என்று கேட்டான். சுனிதா யோசிக்காமல், ஏனென்றால் என் கண் முன்னாலேயே பல மலைப்பிரதேச பெண்கள் வெறும் பணப்பற்றாக்குறையினால் படிப்பை நிறுத்துவதை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு அதிகாரியானால் எந்த ஒரு மகளின் கனவும் பாதியில் நின்றுவிடக்கூடாது என்று முயற்சிப்பேன் என்று பதிலளித்தாள். இதை கேட்ட தீபக்கின் முகத்தில் லேசான புன்னகை அரும்பியது. இந்த பெண் தனக்காக மட்டும் கனவு காணவில்லை, பிறருக்காகவும் கனவு காண்கிறாள் என்பதை அவன் உணர்ந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் அங்கிருந்து புறப்பட்டான். ஆனால் புறப்படும் போது அவன் அந்த கடையின் பெயரையும் கிராமத்தின் வழியையும் தன் மொபைலில் குறித்து கொண்டான். அடுத்த 2 நாட்கள் தீபக் கொடைக்கானலில் வெவ்வேறு இடங்களுக்கு சுற்றி திரிந்தான். ஆனால் மீண்டும் மீண்டும் அவனுக்கு அந்த சிறிய கடையும் சுனிதாவின் பேச்சுக்களுமே நினைவுக்கு வந்து கொண்டிருந்தன. 3வது நாளில் அவன் மீண்டும் அந்த டீ கடைக்கு செல்ல முடிவு செய்தான். இம்முறை அவன் வெறும் கையோடு செல்லவில்லை. நகரத்திலிருந்து சில போட்டி தேர்வுகளுக்கான புதிய புத்தகங்களை வாங்கினான். ஆனால் கடைக்கு சென்றதும் அவற்றை நேரடியாக கொடுப்பதற்கு பதிலாக முதலில் ஒரு சாதாரண வாடிக்கையாளரை போல அமர்ந்தான். சுனிதா அவனை அடையாளம் கண்டு கொண்டு புன்னகையுடன், உங்களுக்கு எங்கள் தேநீர் பிடித்துவிட்டது போலிருக்கிறது என்றாள். தீபக் சிரித்து விட்டான். தேநீர் குடித்த பிறகு அவன் புத்தக பையை முன்னால் நீட்டினான். சுனிதா உடனடியாக தன் கைகளை பின்வாங்கி கொண்டு, என்னை மன்னித்து விடுங்கள் சார், நான் யாரிடமிருந்தும் எதையும் இலவசமாக பெற முடியாது என்றாள். தீபக் அமைதியான குரலில், இந்த புத்தகங்களை நான் வாங்குவதற்கு தேவையான பணத்தை நான் கேட்டால் அதுவும் ஒரு உதவியாகத்தான் இருக்குமா என்று கேட்டான். சுனிதா சில நொடிகள் மௌனமாக இருந்தாள். தீபக் தொடர்ந்து, இதன் விலையை நீ எனக்கு இப்போது தர வேண்டாம். நீ IAS ஆன பிறகு தேவையில்லை வேறொரு பெண்ணிற்கு இந்த புத்தகங்களை வாங்கி கொடுத்து விடு. எனது பணம் எனக்கு திரும்ப கிடைத்து விட்டது என்று நான் நினைத்துக் கொள்கிறேன் என்றான். இதை கேட்டது முதல் முறையாக சுனிதாவின் கண்கள் லேசாக கலங்கின. அவள் மெதுவாக புத்தகங்களை ஏற்றுக்கொண்டு, நான் உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் வீணடிக்க மாட்டேன் என்றாள். காலம் மெல்ல மெல்ல முன்னோக்கி நகர தொடங்கியது. தீபக் டெல்லிக்கு திரும்பினான். ஆனால் அவனுக்கும் சுனிதாவிற்கும் இடையேயான தொடர்பு நீடித்தது. அவன் ஒருபோதும் நேரடியாக பணத்தை பற்றி பேசுவதில்லை. எப்போதெல்லாம் நல்ல ஆன்லைன் வகுப்புகள், தேர்வு தொடர்கள் அல்லது அனுபவமிக்க ஆசிரியர்களை பற்றிய தகவல்கள் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த தகவலை மட்டும் அவளுக்கு அனுப்பி வைப்பான். முடிவு எப்போதும் சுனிதாவினுடையதாகவே இருக்கும். மறுபுறம் சுனிதா முன்பை விட கடினமாக உழைக்க தொடங்கினாள். இப்போது அவளது தினசரி வாழ்க்கை இன்னும் கடினமானதாக மாறியிருந்தது. அதிகாலை 4 மணிக்கு எழுவது, தாய்க்கு சமைப்பது, கடை திறப்பது, பயணிகளுக்கு தேநீர் வழங்குவது, ஓய்வு நேரத்தில் படிப்பது மற்றும் இரவு தாமதமாக குறிப்புகள் தயாரிப்பது. பல வாடிக்கையாளர்கள் அவள் புத்தகங்களில் மூழ்கி இருப்பதை பார்த்து, மகளே, இவ்வளவு கடினமாக உழைக்காதே, உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என்று கூறுவார்கள். அதற்கு அவள் புன்னகையுடன், கனவுகளை நனவாக்குவதற்கு எளிதான வழி எதுவும் இல்லை என்பாள். அவளது தாய் சாரதாவும் இப்போது முன்பை விட சற்றே குணமாகி வருவதாக உணர்ந்தார். மகளின் கண்களில் இருந்த பிரகாசத்தை பார்த்து, என்றாவது ஒரு நாள் இந்த உழைப்பிற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று அவர் நம்ப தொடங்கினார். கிராமத்து மக்களும் இப்போது அவளை கேலி செய்வதற்கு பதிலாக அவளுக்கு ஊக்கமளிக்க தொடங்கினர். சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு UPSC முதல் நிலை தேர்வு எழுதும் நாள் வந்தது. தேர்வு மையம் கிராமத்திலிருந்து மிகவும் தொலைவில் இருந்தது. அதிகாலை இருட்டிலேயே சுனிதா வீட்டிலிருந்து புறப்பட்டாள்.
தாய் அவளது நெற்றியில் கையை வைத்து ஆசீர்வதித்து, பயப்படாதே, கடவுள் உழைப்பவர்களின் பக்கம்தான் இருப்பார் என்றார். வழிநெடுகிலும் சுனிதா தன் குறிப்புகளை திருப்புதல் செய்து கொண்டே சென்றாள். தேர்வு முடிந்து அவள் வெளியே வந்தபோது அவளது முகத்தில் சோர்வு இருந்தது. ஆனால் கண்களில் திருப்தி இருந்தது. அன்று மாலை தீபக்கிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான். தேர்வு எப்படி இருந்தது? சுனிதா புன்னகையுடன், நான் படித்ததுதான் வந்தது, இனி மீதியை கடவுளிடம் விட்டுவிட்டேன் என்று பதிலளித்தாள். தீபக் கடவுளுக்கு முன்பாக உனது உழைப்பின் மீது நம்பிக்கை வை என்றான். இருவரும் சிறிது நேரம் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தனர். அழைப்பை துண்டித்த பிறகு சுனிதா வானத்தை பார்த்தாள். மலைகளுக்கு மேலே மறையும் சூரியனின் செவ்வான ஒளி அவளது முகத்தில் விழுந்தது. அப்போதுதான் முதல் முறையாக அவளது இலக்கு முன்பை விட சற்றே நெருங்கிவிட்டதை அவள் உணர்ந்தாள். சில வாரங்களுக்கு பிறகு முதல்நிலை தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. கிராமம் முழுவதும் இணைய வசதி சரியாக செயல்படவில்லை. எனவே சுனிதா முடிவை பார்ப்பதற்காக அருகில் இருந்த நகரத்திற்கு சென்றாள். அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. இணையதளத்தில் தன் பதிவு எண்ணை உள்ளிட்டு சில நொடிகள் கணினி திரையையே பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த கணமே அவளது மூச்சு வேகம் பிடித்தது. கண்களிலிருந்து கண்ணீர் தானாகவே வழிந்தோடியது. அவள் உடனடியாக தன் தாய்க்கு தொலைபேசி மூலம் அழைத்தாள். ஆனால் மகிழ்ச்சியின் காரணமாக அவளால் எதையும் பேச முடியவில்லை. மறுபுறம் சாரதா மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார். மகளே, என்னாச்சு? சுனிதா நடுங்கும் குரலில், அம்மா, முதல் கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டேன் என்று மட்டுமே கூறினாள். இதை கேட்டதும் சாரதாவின் கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. மலைப்பகுதியில் தேநீர் விற்கும் பெண் UPSC முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டார் என்ற செய்தி காட்டு தீ போல கிராமம் முழுவதும் பரவியது. ஒரு காலத்தில் அவளது கனவுகளை பார்த்து கேலி செய்தவர்களே இப்போது அவளை பாராட்டத் தொடங்கினர். ஆனால் உண்மையான போராட்டம் இன்னும் மீதம் இருக்கிறது என்பதை சுனிதா அறிவாள். முதல்நிலை தேர்வு என்பது வெறும் முதல் படி மட்டும்தான். இனி முதன்மை தேர்வுக்காக முன்பை விட பல மடங்கு கடினமாக உழைக்க வேண்டும். அன்றே மாலை அவள் தனது கடையை முன்பை விட இன்னும் நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தினாள். இதனால் படிப்பதற்கு சற்று கூடுதல் நேரம் ஒதுக்க முடிந்தது. தீபக் தொலைபேசி மூலம் அவளுக்கு வாழ்த்து தெரிவித்தான். ஆனால் அவன் இறுதி பட்டியலில் உனது பெயர் வரும்போதுதான் நான் உண்மையாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று மட்டுமே கூறினான். சுனிதா புன்னகைத்து, நானும் இப்போது கொண்டாட மாட்டேன் என்றாள். அடுத்த நாளே அவள் மீண்டும் புத்தகங்களை திறந்தாள். காலையில் கடை வேலை, மதியத்தில் படிப்பு, இரவில் விடைகளை எழுதி பயிற்சி செய்தல். இப்போது அவளது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையான கட்டுப்பாட்டிற்குள் மாறியிருந்தது. முதன்மை தேர்வுக்கான தயாரிப்பு எளிதானதாக இருக்கவில்லை. பல மணி நேரம் தொடர்ந்து அமர்ந்திருப்பதால் அவளுக்கு முதுகுவலி ஏற்படும், கண்கள் சிவந்துவிடும் மற்றும் எழுதி எழுதி கைகள் சோர்ந்துவிடும். இருப்பினும் அவள் நிறுத்தவில்லை. தீபக் அவ்வப்போது அனுபவமிக்க ஆசிரியர்கள் மூலம் ஆன்லைன் வழிகாட்டுதலுக்கு ஏற்பாடு செய்வான். ஆனால் தான் அவளுக்கு ஏதோ ஒரு உதவி செய்கிறோம் என்ற எண்ணம் அவளுக்கு ஒருபோதும் ஏற்படாதவாறு பார்த்து கொண்டான். ஒரு நாள் வீடியோ காலில் தீபக், ஒருவேளை இந்த கனவு மிகவும் கடினமானது என்று உனக்கு தோன்றினால் என்ன செய்வாய் என்று கேட்டான். சுனிதா ஒரு நொடி கூட யோசிக்காமல், கடினமான பாதையை நான் கைவிட்டால் என் தாயின் உழைப்பு, என் தந்தையின் கனவு மற்றும் எனது ஒவ்வொரு விடியலும் வீணாகிவிடும். எனவே பின்வாங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று பதிலளித்தாள். தீபக் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். அவள் வெறும் கடின உழைப்பாளி மட்டுமல்ல, அசாதாரண துணிச்சல் கொண்ட ஒரு மனித பிறவி என்பதை அவன் உணர்ந்தான். அன்றே அவன் தன் மனதில் எவ்வளவு காலம் எடுத்தாலும் தான் எப்போதும் சுனிதாவிற்கு துணையாக நிற்பது என்று முடிவு செய்தான். சில மாதங்களுக்கு பிறகு முதன்மை தேர்வு முடிந்தது. இப்போது மிக கடினமான காத்திருப்பு காலம் தொடங்கியது. இதற்கிடையில் சுனிதா மீண்டும் முழுமையாக கடையை கவனிக்க தொடங்கினாள். தேர்வு முடிவுக்காக காத்திருப்பதை விட தன் வேலையை தொடர்ந்து செய்வதே அவளுக்கு சிறந்ததாக தோன்றியது. ஒரு நாள் காலை கல்லூரி பெண்கள் சிலர் அவளது கடையில் தேநீர் குடிக்க வந்தனர். அவர்கள் சுனிதாவை அடையாளம் கண்டுகொண்டு, அக்கா, நாங்களும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக விரும்புகிறோம். ஆனால் எங்கள் வீட்டில் எங்களை வெளியே அனுப்ப பயப்படுகிறார்கள் என்றார்கள். சுனிதா அவர்களுக்கு படிப்பு, தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பை பற்றி சுமார் அரை மணி நேரம் எடுத்துரைத்தாள். அந்த பெண்கள் கிளம்பும்போது, அக்கா, நீங்கள் IAS ஆகிவிட்டால் எங்களை போன்ற குழந்தைகளுக்காக நிச்சயம் ஏதாவது செய்யுங்கள் என்று கூறி சென்றனர். அந்த வார்த்தைகள் சுனிதாவின் இதயத்தை தொட்டன. அன்று மாலை அவள் தீபக்கிடம், நான் வெற்றி பெற்றால் வெறும் என் பணியை மட்டும் செய்ய மாட்டேன், இந்த மலைப்பிரதேச பெண்களுக்காக ஏதேனும் பெரிதாக செய்வேன் என்றாள். தீபக் புன்னகையுடன், நான் இந்த பதிலுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன் என்று கூறினான். சில வாரங்களுக்கு பிறகு முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியாயின. தேர்ச்சி பெற்றவர்களின் பட்டியலில் சுனிதாவின் பெயர் இருந்தது.
இனி வெறும் நேர்காணல் மட்டுமே மீதம் இருந்தது. இம்முறை ஒட்டுமொத்த கிராமமும் தங்கள் வீட்டு பெண் முதல் முறையாக ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணிப்பதைப் போல அவளை வழி அனுப்பி வைத்தது. நேர்காணலுக்காக டெல்லி வந்தடைந்ததும் தீபக் அவளிடம், நினைவில் வைத்துக்கொள், அங்கு நீ யாரையும் கவர முயலக்கூடாது, நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே இரு என்று மட்டுமே கூறினான். அடுத்த நாள் சுனிதா முழு தன்னம்பிக்கையுடன் நேர்காணல் குழுவின் முன்னால் சென்றாள். அவளிடம் ஆளுமை, மலைப்பிரதேசம், கல்வி மற்றும் பெண்களின் கல்வி குறித்து பல கேள்விகள் கேட்கப்பட்டன. அவள் ஒவ்வொரு கேள்விக்கும் அமைதியாகவும் தெளிவாகவும் பதிலளித்தாள். நேர்காணல் முடிந்ததும் அவள் வெளியே வந்தபோது அவளது முகத்தில் அதே எளிமை இருந்தது. எந்த எளிமை அவளது தேநீர் கடையில் தேநீர் தயாரிக்கும் போது இருந்ததோ அதே எளிமை. தான் தன் சிறந்த பங்களிப்பை அளித்து விட்டதாகவும் இனி முடிவு தன் கையில் இல்லை என்றும் அவள் உணர்ந்தாள். பல நாட்களின் காத்திருப்புக்கு பிறகு அவள் பல ஆண்டுகளாக கண்ட கனவு நனவாகும் அந்த விடியல் இறுதியாக வந்தது. UPSC இறுதி பட்டியல் வெளியாகவிருந்தது. சுனிதா கடையில் இருந்தாள். ஆனால் அவளது கவனம் மீண்டும் மீண்டும் மொபைலை நோக்கி சென்றது. மறுபுறம் டெல்லியில் தீபக் தன் அலுவலக வேலைகளை புறந்தள்ளிவிட்டு முடிவுக்காக காத்து கொண்டிருந்தான். பட்டியல் வெளியானதும் இருவரும் ஒரே நேரத்தில் இணையதளத்தை திறந்தனர். அடுத்த சில நொடிகள் சுனிதா அப்படியே அசையாமல் நின்றாள். பின்னர் அவளது உதடுகள் நடுங்கின. கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தாள். அதே கணத்தில் அவளது மொபைல் ஒலித்தது. திரையில் தீபக்கின் பெயர் மின்னியது. சுனிதா நடுங்கும் கரங்களால் போனை எடுத்தாள். மறுமுனையிலிருந்து தீபக்கின் குரல் கேட்டது. வாழ்த்துக்கள் சுனிதா, உனது பெயர் இறுதி பட்டியலில் இருக்கிறது. இதை கேட்டதும் அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக வழிந்தது. அவள் மீண்டும் இணையதளத்தை திறந்து தன் பதிவு எண்ணை சரிபார்த்தாள். எல்லாமே உண்மைதான். பல ஆண்டுகால உழைப்பு, தூக்கமில்லாமல் கழித்த எண்ணற்ற இரவுகள், மலை பிரதேசத்தின் குளிர்ந்த விடியல்கள், தேநீர் கடையின் புகை, தாயின் மருந்துகள், புத்தகங்களின் பழைய பக்கங்கள் மற்றும் ஒரு காலத்தில் மக்கள் அவளை பார்த்து ஏசிய ஒவ்வொரு ஏளன பேச்சும் அனைத்தும் ஒரே நொடியில் அவளது கண்களின் முன்னே வந்து சென்றது. அவள் வீட்டிற்கு ஓடி சென்று தன் தாய் சாரதாவை அணைத்து கொண்டாள். இருவராலும் வெகு நேரம் பேசவே முடியவில்லை. மலைப்பகுதியில் தேநீர் விற்கும் பெண் இப்போது IAS அதிகாரி ஆகிவிட்டார் என்ற செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. மாலைக்குள் அவளது சிறிய கடை மக்களால் நிறைந்தது. சிலர் இனிப்புகளை கொண்டு வந்தனர், சிலர் பூக்களை கொண்டு வந்தனர், சிலர் அவளது கரங்களை பற்றி கொண்டு ஆசீர்வதிக்க மட்டுமே வந்தனர். சுனிதா அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் யாராவது அவளது வெற்றியை பாராட்டும் போது அவள் புன்னகைத்து, என் தாய் எனக்கு துணிச்சல் தராமலும் சரியான நேரத்தில் சரியான மனிதர்களின் ஆதரவு கிடைக்காமலும் இருந்திருந்தால் நான் இங்கு வரை ஒருபோதும் வந்திருக்க முடியாது என்று மட்டுமே கூறுவாள். அன்று மாலை அவள் தன் கடையின் அடுப்பில் கடைசி முறையாக தேநீர் தயாரித்தாள். தன் தந்தையின் புகைப்படத்திற்கு முன்னால் தீபம் ஏற்றி மெதுவாக, அப்பா, உங்கள் மகள் தன் வாக்கை நிறைவேற்றிவிட்டாள் என்றாள். பயிற்சி முடிந்த பிறகு சுனிதா தனது முதல் பணியை ஏற்றுக்கொண்டாள். அதிகாரி ஆன பிறகும் அவளது நற்பண்புகளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அவள் ஏதேனும் ஏழை குடும்பத்தையோ அல்லது படிப்பை பாதியில் நிறுத்திய பெண்ணையோ சந்திக்கும் போதெல்லாம் அவளுக்கு தனது பழைய போராட்ட நாட்களை நினைவுக்கு வரும். மறுபுறம் தீபக் தன் பணிகளில் பிஸியாக இருந்தான். இருப்பினும் இருவருக்குள்ளும் இருந்த நம்பிக்கை முன்பை விட இன்னும் பலமடைந்திருந்தது. ஒரு நாள் தீபக், சுனிதா, இப்போது உனது கனவு நிறைவேறிவிட்டது. உனக்கு சம்மதம் என்றால் நாம் திருமணம் குறித்து யோசிக்கலாம் என்றான். சுனிதா சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பின்னர் அவள், என் கனவு வெறும் IAS ஆவது மட்டுமன்று, புத்தகங்கள் வாங்குவதற்கு கூட பணம் இல்லாதிருந்த நாட்களின் வழியே என்னால் மறக்க முடியாது. இந்த மலை பிரதேசத்தின் எந்த ஒரு மகளும் வறுமையின் காரணமாக தன் கனவை கைவிடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். அவர்களுக்காக நான் ஏதேனும் செய்யும் வரை எனது இலக்கு முழுமையடையாததாகவே எனக்கு தோன்றும் என்றாள். தீபக் எந்த ஒரு குறையும் கூறாமல் புன்னகையுடன், அப்படியானால் நாம் முதலில் அதையே செய்வோம். திருமணம் சில மாதங்களுக்கு பிறகும் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு மகளின் படிப்பு இன்று தடைபட்டால் அந்த நேரம் மீண்டும் வராது என்று பதிலளித்தான். தீபக் தன் மீது அன்பு செலுத்துவது மட்டுமல்லாமல் தன் கனவுகளையும் மதிக்கிறான் என்பதை சுனிதா முதல் முறையாக உணர்ந்தாள். இருவரும் இணைந்து சுனிதா ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கினர். ஒரு சிறிய அறையுடனும் சில புத்தகங்களுடனும் இது தொடங்கப்பட்டது. சுனிதா ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு மலை கிராமங்களுக்கு செல்வாள். அங்குள்ள பெண்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் சந்தித்து படிப்பை தொடருமாறு அவர்களுக்கு ஊக்கமளிப்பாள். தீபக் அந்த அமைப்பிற்காக நூலகம், உதவித்தொகை மற்றும் டிஜிட்டல் வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்தான். மெல்ல மெல்ல மக்களும் இதனுடன் இணைய தொடங்கினர். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இலவசமாக கற்றுக் கொடுக்க வர தொடங்கினர். சில மருத்துவர்களும் பொறியாளர்களும் கூட நேரம் ஒதுக்கி குழந்தைகளுக்கு வழிகாட்ட தொடங்கினர்.
இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே டஜன் கணக்கான பெண்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக தொடங்கினர். முதல் உதவித்தொகையை பெற்ற ஒரு பெண் நர்சிங் கல்லூரியில் சேர்ந்தாள். இரண்டாவது பெண் காவலர் தேர்வில் தேர்ச்சி பெற்றாள். மூன்றாவது பெண் ஆசிரியை ஆகும் கனவை நனவாக்கினாள். ஒவ்வொரு வெற்றியின் மூலமும் அந்த அமைப்பின் மீதான நம்பிக்கை அதிகரித்து கொண்டே சென்றது. எப்போதெல்லாம் ஒரு பெண் தன் முதல் வேலையின் பணி நியமன கடிதத்துடன் சுனிதாவிடம் வருகிறாளோ அப்போதெல்லாம் அவளது கண்கள் கலங்கிவிடும். அவள், இன்று எனது சொந்த வெற்றி மீண்டும் திரும்பி வந்தது போல எனக்கு தோன்றுகிறது என்பாள். தீபக் தூரத்தில் நின்று கொண்டு புன்னகைப்பார். மேடையில் சுனிதா இருக்க வேண்டும், தான் பின்னணியில் இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையே அவன் எப்போதும் விரும்பினான். காலம் கடந்து சென்றது. 5 ஆண்டுகளில் சுனிதா ஃபவுண்டேஷன் பல மாவட்டங்களை சென்றடைந்தது. 100 கணக்கானவர்கள் அல்ல, 1000கணக்கான மகள்கள் அதனுடன் இணைந்து விட்டனர். மலையின் தொலைதூர கிராமங்களில் சிறிய சிறிய கற்றல் மையங்கள் திறக்கப்பட்டன. எந்த வீடுகளில் ஒரு காலத்தில் மகள்களின் படிப்பு சுமையாக கருதப்பட்டதோ அதே வீடுகளில் இப்போது பெற்றோர்கள் தங்கள் மகளும் அதிகாரியாவாள் என்று பெருமையுடன் கூறினர். ஒரு நாள் அமைப்பின் ஆண்டு விழாவில் அந்த மாணவிகள் அனைவரும் சுனிதா மற்றும் தீபக்கிற்காக ஒரு சிறிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். மேடையில் யாரும் உரை நிகழ்த்தவில்லை. ஒவ்வொரு பெண்ணாக எழுந்து நின்று தங்கள் கதையை கூற தொடங்கினர். ஒரு பெண், இந்த அமைப்பு இல்லை என்றால் எனக்கு 16 வயதிலேயே திருமணம் நடந்திருக்கும் என்றாள். மற்றொருத்தி, என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக கணினியை இங்குதான் பார்த்தேன் என்றாள். இன்னொருத்தி, இன்று நான் மருத்துவர் ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறேன் என்றாள். அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் ஒலியால் அதிர்ந்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் அனைத்து பெண்களும் இணைந்து, அக்கா, இப்போது உங்கள் முறை. எங்களது வாழ்க்கையை நீங்கள் அழகாக்கி விட்டீர்கள், இனி உங்கள் மகிழ்ச்சியை தள்ளி போடாதீர்கள் என்றனர். சுனிதா தீபக்கை பார்த்தாள். இருவரும் புன்னகைத்தனர். வார்த்தைகள் ஏதுமின்றி தங்களது பகிரப்பட்ட கனவு இப்போது ஒரு வலுவான அடித்தளத்தில் நிற்கிறது என்பதை இருவருமே புரிந்து கொண்டனர். சில வாரங்களுக்கு பிறகு கொடைக்கானலின் அதே பழைய கோவிலில் மிகவும் எளிமையான முறையில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. ஆடம்பரமான அலங்காரங்களோ அல்லது பகட்டுகளோ அங்கு இல்லை. திருமண ஊர்வலத்தின் முன்னிலையில் சுனிதா ஃபவுண்டேஷன் மூலம் கல்வி பயின்ற அந்த பெண்களே இருந்தனர். திருமணத்திற்கு பிறகு சுனிதா முதலில் தனது பழைய தேநீர் கடையின் கதவை திறந்தாள். அடுப்பில் ஒரு தேநீர் கெட்டிலில் தண்ணீர் வைத்தாள். 2 மண் குவளைகளில் தேநீர் ஊற்றி ஒரு குவளையை தீபக்கிடம் நீட்டினாள். இருவரும் கடைக்கு வெளியே இருந்த அதே மரப்பெஞ்சில் அமர்ந்தனர். எங்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களது முதல் சந்திப்பு நிகழ்ந்ததோ அதே இடத்தில் அமர்ந்தனர். மலைகளிலிருந்து வீசிய குளிர்ந்த காற்று அப்படியே தான் இருந்தது. சாலையில் கடந்து செல்லும் பயணிகள் அப்படியே தான் இருந்தனர். ஆனால் இன்று அந்த சிறிய கடையின் கதை மாறியிருந்தது. அங்கு இப்போது வெறும் தேநீர் மட்டும் கிடைக்கவில்லை, அங்கு நம்பிக்கையின் அடையாளம் குடியிருந்தது. சுனிதா கடையின் சுவரில் ஒரு பலகையை மாட்டினாள். அதில் கனவுகள் வறுமையை பார்ப்பதில்லை, அவை துணிச்சலை மட்டுமே பார்க்கின்றன என்று எழுதப்பட்டிருந்தது. அங்கு வந்து நிற்கும் எந்த ஒரு பயணியும் அந்த பலகையை படித்துவிட்டு புன்னகைக்காமல் கடந்து செல்வதில்லை. அன்று சுனிதா தனது உண்மையான வெற்றி IAS ஆனதில் இல்லை, மாறாக அந்த ஆயிரக்கணக்கான மகள்களின் கண்களில் புதிய கனவுகளை விதைத்ததில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தாள். மேலும் தீபக் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவதுதான் இந்த உலகின் மிகப்பெரிய செல்வம் என்பதை உணர்ந்தான். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், உண்மையான உழைப்பு, சுயமரியாதை மற்றும் சரியான நேரத்தில் கிடைக்கும் உண்மையான துணை ஆகியவை ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடும். கனவுகள் பெரிதாக இருந்தால் சூழ்நிலை முக்கியமல்ல, தன்னம்பிக்கை தான் முக்கியம். மேலும் வெற்றி சமூகத்திற்கு பயன்படும் போதுதான் அதற்கு உண்மையான மதிப்பு கிடைக்கிறது. இந்த கதையை கூறுவதன் நோக்கம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, கல்வி, மனிதநேயம் மற்றும் சுயநலமற்ற உதவி ஆகியவை இணைந்து ஒரு தனிநபரின் விதியை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்தின் விதியையே மாற்றியமைக்க முடியும் என்பதை உணர்த்துவதுதான். இந்த கதை உங்களது இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற உணர்வு பூர்வமான ஊக்கமளிக்கும் கதைகளை காண பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். அதுவரை நன்மைகளை பரப்புங்கள், மனிதநேயத்தை பேணுங்கள், யாருக்காவது உதவி செய்வதிலிருந்து பின் வாங்காதீர்கள். நன்றி.